நரியோட தந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொக்கு எனக்கு வயிறு சரியில்லை, நீங்களே குடிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு அந்த கொக்கு. அந்த கொக்க முட்டாளாக்கியாச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டது. அந்த நரி சில காலங்களுக்கு அப்புறமா என்ன முட்டாளா நினைச்ச அந்த நரிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும்னு நினைச்ச அந்த கொக்கு தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிச்சு அந்த நரிய. கொக்கோட வீட்டுக்கு வந்த நரிக்கு சின்ன வாய் உடைய பாத்திரத்துல சூப் எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு அந்த கொக்கு. எப்பயும் தட்டுல இருக்கிற சூப்பை சுலபமா நக்கி குடிக்கிற நரியால பெரிய பாத்திரத்துல இருக்கிற சூப்பை குடிக்க முடியல. தன்னோட தவறுக்கு சரியான பாடம் கிடைச்சதுன்னு நரிக்கு உணர்ந்தது. தனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வேகமா ஓடிடுச்சு அந்த நரி. தந்திர நரிக்கு பாடம் புகட்டுன அந்த புத்திசாலி கொக்கோட கதையில இருந்து நாம இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம்னா, ஒருத்தருக்கு நாம தீமை செய்தோம்னா நமக்கும் அந்த தீமை தான் பரிசா கிடைக்கும். இதைத்தான் திருவள்ளுவர் பிறர்க்கினா முற்பகல் செய்யின் தமக்கினா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.